السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن ابن عباس رضي الله عنهما أنه قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. رواه البخاري. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் அருட்கொடைகள், அந்த அருட்கொடைகளை பயன்படுத்தாமல் மக்கள் நஷ்டத்திலே மோசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸஹத், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ள உடல் ஆரோக்கியம். மற்றொன்று வல் ஃபராக், நேரம் காலம் கிடைக்கின்ற அந்த ஓய்வு. இந்த இரண்டு நேமத்துகளை அநேக மக்கள் பயன்படுத்தாமல் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். வல்ல அல்லாஹ் நாம் இளமையிலே இருக்கிற போது நல்ல செஹத்தை தந்திருக்கிறான், நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருகிறான். அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெற முயற்சிக்க வேண்டும், உலகத்திலேயும் முன்னேற வேண்டும். மறு உலக அந்த நன்மைகளுக்காக, பெயர்களுக்காக பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த காலம் கடந்து விட்டால், நாம் முதுமையை அடைந்து விட்டோம் என்றால், இளமையிலே நாம் செய்ய முடிந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளிலே முதுமையிலே நாம் ஈடுபட முடியாது. எனவே அந்த காலத்தை, அந்த நேமத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இடையிடையே நமக்கு சில ஓய்வு நேரங்கள் கிடைக்கும், நம்முடைய வேலைகள் போக, அலுவல்கள் போக. அந்த நேரங்களையும் நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பின்னால் நாம் நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது. அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை உஷார்படுத்துகிறார்கள். குறிப்பாக ஒரு மனிதருக்கு 60 வயது ஆகிவிட்டாலே, அதற்கு முன்னால் அவர் ஈருலக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார். 60 வயது கடந்து விட்டால் அதிக நேரம் வணக்க வழிபாடுகளிலே அவர் ஈடுபடுத்த வேண்டும், முடிந்த அளவுக்கு. 60 வயதிற்கு முன்னாலே சில பாவங்களில் ஈடுபட்டிருப்பார். அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான். 60 வயது கடந்ததற்கு பின்னாலேயும் கூட தொடர்ந்து பாவங்களில் ஈடுபட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசம் தந்து கொண்டே இருக்கிறான். அந்த அவகாசத்தை பயன்படுத்தாததற்காக வேண்டி அல்லாஹுடைய மன்னிப்பு குறைந்து விட வாய்ப்பு இருக்கிறது என்பதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அதரல்லாஹு இம்ரஅன் அஹர அஜலஹு ஹத்தா பலக 60 சனா. ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய அவனுடைய அந்த இளமை காலத்திலே செய்கிற அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டே போவான், அவன் 60 வயதை அடைகிற வரை என்று. அப்படியானால் 60 வயதை அடைந்து விட்டாலே அடுத்து அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு போட்ட கூடுதல் பிச்சையாக இருக்கிறது, கூடுதல் அவகாசமாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். நடைமுறை தமிழிலே போனஸ் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். இன்னும் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நேரம் காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தியவாறு இருக்க வேண்டும். நாம் பல முறை பேசிய ஒரு விஷயம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி கேட்ட ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஸலாஹ ஸாஅத்தி வல் பரக்கத்த ஃபில் அவ்காத். எங்கள் இறைவா, எங்களுடைய நேரங்களிலே சீர்திருத்தத்தை நாங்கள் கேட்கிறோம், நன்மையை கேட்கிறோம், நேரங்களிலே பரக்கத்தையும் கேட்கிறோம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்கள். பரக்கத்து வேண்டும், கண்டிப்பாக ஒவ்வொன்றிலையுமே நமக்கு பரக்கத்து வேண்டும். குடும்பத்திலே பரக்கத்து வேண்டும், பொருளாதாரத்தில் வேண்டும், நம்முடைய ஆய்வில் வேண்டும், நம்முடைய மனைவி மக்களுடைய அந்த ஹயாத்திலே பரக்கத்து வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்து பார்க்கலாம். குறிப்பாக நேரத்திலே பரக்கத்து வேண்டும். ஒரு வேலை ஆக வேண்டும், 1 மணி நேரம் ஆகும் என்றால் 5 நிமிடங்களிலே அந்த வேலை முடிந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. 1 மணி நேரம் தாண்டி ஒரு நாள் பல நாட்கள் கடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அருள் பாலித்தான் என்றால் சில வேலைகள் சில நிமிடங்களிலே, சில துளிகளிலே நிறைவேறிவிட வாய்ப்பு இருக்கிறது. நாம் கேட்கிற துஆவை பொறுத்து இருக்கிறது.
அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக சலாஹ சாஆத்தி வல் பரக்கத்த ஃபில் அவுகாத் என்று. சில பேர் குர்ஆனை மனப்பாடம் செய்வார்கள், ஓரிரு ஆண்டுகளிலே மனப்பாடம் செய்வார்கள், 5 ஆண்டுகளிலேயும் மனப்பாடம் செய்வார்கள். சில பேர் குர்ஆன் பார்த்து ஓதி முடிப்பார்கள், பல வருஷங்கள் ஆகும். சில பேர் 3 மாதங்களில் கூட குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்து கொள்வார்கள். இதுதான் பரக்கத்து என்று சொல்லப்படும். இப்படி ஒவ்வொன்றிலையும் அல்லாஹுடைய புறத்து நமக்கு பரக்கத்து தேவைப்படுகிறது. அதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதே போன்றுதான் அருமை சகோதரர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நம்முடைய கல்வி ஞானத்தை பெருக்கிக் கொள்ள, அதிகரித்து கொள்ள, மேம்படுத்தி கொள்ள பெரும் முயற்சி நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சில கல்வி ஞானங்கள், அனுபவ ஞானங்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்வார்கள் அவர்கள், சூரியன் உதிக்கின்ற அந்த நாளில், அந்த நாளுடைய அந்த கடைசியில் நான் அதிகமாக எந்த விஷயத்தை நினைத்து கை செய்தப்படுவேன் என்றால், நகச ஃபீஹி அஜலி, அந்த நாள் எனக்கு குறைந்து போகிறது, ஆனால் வலம் எசிது ஃபீஹி அமலி, என்னுடைய இல்மு அமல அதிகரிக்காமல் இருக்குமானால் என்று சொல்வார்கள். என்றால் ஒவ்வொரு நாளும் கடக்கிற போது நம்முடைய அஜல் குறைந்து கொண்டே நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. அந்த நாட்கள் கடக்கிற போது அந்த நாட்களுடைய கடைசியில் நான் பரிசீலித்து பார்ப்பேன், யோசித்து பார்ப்பேன், நம்முடைய அமல்கள், வணக்கங்கள் அதிகரித்திருக்கிறதா, கல்வி ஞானங்கள் அதிகரித்திருக்கிறதா என்று பார்ப்பேன். அது அதிகரித்திருக்காவிட்டால் அன்றைக்கு எனக்கு ஏற்படுகின்ற அந்த கைசேதம் இருக்கிறதே, அது போன்ற கைசேதத்தை நான் கண்டதில்லை என்கிறார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு பெரிய கல்விமான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழிக்கின்றோம். அந்த நாள் நம்மிடத்திலே பேசுகிறதாம், அந்த நாள் நம்மிடத்திலே பேசுகிறதாம். யுனாதி எபன ஆதம், ஆதமுடைய மனிதனே, அன ஹல்குன் ஜதீத், இதோ நான் உனக்கு இந்த நாள் புதிதாக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். வாலா அமலிக்க, நீ என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன். எனவே ஃபக்தனி மின்னி, என்னை நீ பயன்படுத்திக்கொள். நாள் பேசுகிறதாம், நம்முடைய ஆயுள் பேசுகிறதாம், என்னை நீ பயன்படுத்திக்கொள். இன்னி லா ஊதியலா யோமில் கியாமா, இந்த நாள் கடந்து விட்டால் இனி இந்த நாள் திரும்ப கியாம நாள் வரை உனக்கு வராது. நாம் பார்க்கிறோமா இல்லையா, காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்று சொல்வார்கள் அல்லவா. ஒரு நாள் கடந்து விட்டால் அந்த நாளை நாம் திரும்ப பெற முடியுமா? சென்ற நாள் திரும்ப கிடைக்குமா? சொல்வது யார் என்றால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வாசகத்தை அவர்கள் சொல்கிறார்கள். மாமின் யோமின் என் ஷக்கு ஃபஜ்ருஹு என்கிற அந்த வாசகத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பேரறிஞர் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் சொல்கிறார்கள், எப்போதுமே கல்வி ஞானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு வணக்கம், ஏதாவது ஒரு அலுவல்களில் ஈடுபட்டே கொண்டிருப்பார்கள். முன்னோர்கள் அப்படித்தான். ஒன்று நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள், அல்லது குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள், அல்லது நற்பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் முன்னோர்களுடைய வாழ்க்கை திகழ்ந்தது. அதில் ஒரு பேரறிஞரை பற்றி ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பேரறிஞர் எப்போதும் கல்வி ஞானத்தை அதிகரித்து கொண்டே இருப்பார். கலாவுக்கு போனால் என்ன பண்ணுவது, ரெஸ்ட் ரூமுக்கு போனால் என்ன பண்ணுவது, அப்போது அவர் எந்த கிதாபையும் பார்க்க முடியாது, எதையும் புரட்ட முடியாது. எனவே மாணவர்களிடத்தில் நீங்கள் சத்தம் போட்டு வாசியுங்கள், அதை நான் கேட்டுக்கொண்டே நான் கலாவுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்வார்களாம். அந்த நேரத்தை கூட பயன்படுத்தி கொள்கிறார்கள். சற்று யோசித்து பார்க்கிறோம், இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எனவே நம்முடைய நேரம் காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய இந்த கடைசி காலத்தில் நாம் வளமோடு வாழ முடியும். ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய ஆயுட்காலத்தை நாம் வீணடித்து விட்டோம் என்றால் அதைவிட பெரு நஷ்டம், எந்த நஷ்டமும் இருக்கவே முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு ஃபஜ்ரு தொழுகையிலையும் நாம் கேட்கிற ஒரு துவா, அல்லாஹும்ம ஜஅல் அவ்வல ஹாதன் நஹாரி சலாஹா வ அவ்ஸத்தஹு ஃபலாஹா வ ஆகிரஹு நஜாஹு வ ரபாஹா என்று நாம் கேட்கிறோம். எங்கள் இறைவா, பகலுடைய இந்த முற்பகுதி எனக்கு இணக்கமானதாக ஆக்கு, சலாஹா சீர்திருத்தம் நிறைந்ததாக ஆக்கு, வ அவ்ஸத்தஹு ஃபலாஹா அதனுடைய நடுப்பகுதியை முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக ஆக்கு. ஃபலாஹன் எனக்கு முன்னேற்றம். காரணம், பகலிலே நாம் பல்வேறுபட்ட அலுவல்களிலே, சம்பாத்தியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம். அதில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஃபலாஹினர் வளர்ச்சி தரக்கூடியதாக ஆக்கு. வாகிரகும் நஜாகும் வரபாகா, அதனுடைய முடிவு இருக்கிறதே எனக்கு வெற்றிக்குரியதாக, இன்னும் சொல்ல போனால் ரபாகா லாபம் மிகுந்ததாக நீ ஆக்கு. லாபத்தை நாம் மாலை நேரத்தில் தானே பெறுகிறோம். இரவிலே படுக்க போதுக்கு முன்னாடி கல்லா கட்டும்போது தானே நாம் பெறுகின்றோம்.
எனவே அந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தத்தை பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தனி பொருள் இருப்பதை, தனித்தன்மை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல் அவ்வல ஹாதன் நஹாரி சலாஹா வௌசத்துஹு ஃபலாஹா வாஹிரு நஜாஹும் வரபாஹா. அந்த பகலுடைய அந்த கடைசி நேரத்தை எனக்கு அனுகூலமானதாக, வெற்றி மிகுந்ததாக, லாபம் மிக்கதாக ஆக்கு என்று நாம் ஒவ்வொரு ஃபஜ்ரிலையும் கேட்கிறோமே அருமை சகோதரர்களே. இந்த நேரம் நமக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்கின்ற ஆவலில் தான், அந்த ஆவலை நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்து துவா கேட்கிறோமே. இது போன்ற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய ஆயுள், நம்ம நேரம் காலத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே வல்ல அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தொந்தரவு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.